வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட கதையில ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ்ல ஒரு பொண்ணை யாரும் மர்மமான முறையில கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டி சார் வெளியே கொண்டு வருவாரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்டுகள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஹைப் ஆப்ஷனை மறக்காம பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காலேஜ் காமிக்கிறாங்க. இந்த காலேஜ்ல ஒரு 2 கேங் இருக்கு. ஒருத்தவ பேரு மகேஷ், இவங்கள சேர்ந்த ஒரு கேங். இன்னொரு கேங் பார்த்தா ரோஷன். சோ இந்த 2 கேங்குக்கு அப்பப்ப ஆகவே ஆகாது. இந்த காலேஜ்ல இவனுக்கு 2 பேத்துக்கும் அடிக்கடி சண்டை வரும். இந்த சண்டைக்கான மூல காரணமே அந்த கேண்டீன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு மணின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். சோ அவன் தான் இவங்க 2 பேத்துக்கு ஏத்தி வருது. அந்த டீம் பாரு இப்படி செய்யறாங்க, இந்த டீம் பாரு இப்படி செய்யறாங்க, நீங்களா வேஸ்டடா, அவனுக்கு தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேத்துக்குள்ள இந்த ஆள் மோட்டிவேஷன் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க பிரின்சிபல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் இவனுங்க எல்லாம் கேட்க மாட்டானுங்க. அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்க, அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒருத்தவங்க லேடி வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படி அந்த மேடத்தை பார்த்து நிறைய பசங்க ஜெல்லு விடுவாங்க. பக்கத்துல இருக்க கிளாஸ் பசங்க கூட ஒட்டுமொத்த பேரும் அந்த மேடை கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அங்க போயிட்டு உட்காந்துக்குவானுங்க. இப்படி எல்லாம் ஒரு சீன் இந்த காலேஜ்ல வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த 2 கேங் வந்துட்டு எப்பயுமே அடங்காது. இதை நமக்கு இங்க காமிச்சிட்டு இருக்க. அப்படியே அந்த கேங் கிட்ட வந்துட்டு ஒரு நோட்டீஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மணி கேண்டீன் வச்சு நடத்துறாரு இல்லையா, அவர் வந்துட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பக்கத்துல வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்குதாம். அதுல வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும், குறிப்பா அந்த அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. உங்களால முடிஞ்சா திறமை இருந்தா அந்த பொண்ணுல யாராவது ஒருத்தவங்கள கரெக்ட் பண்ணிக்கங்க. அதுலயும் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் வந்துட்டு வேதிகா, ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபே செட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேங்க வந்துட்டு ஏத்தி விட அவனுங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. அந்த வேதிகா பொண்ணு தான் வந்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு அவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்துட்டு ஒரு லேடி. சோ அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணோட அப்பாவும் வந்துட்டு மினிஸ்டர் இல்லையா, சோ அதனால பழக்க வழக்கத்துல இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அவங்களும் வரதா சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல வந்துட்டு இப்போ போன் பண்ணா போனை எடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் வந்துட்டு அங்க இருக்கிற சிஸ்டர்களுக்கு எல்லாம் தெரிய வருது. சோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஏமா நீ வருவாங்கன்னு சொன்னதால நாங்க எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மேடம், நான் கண்டிப்பா வந்துட்டு எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த பொண்ணு வேதிகா வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த காலேஜ் காம்படிஷன் நடக்குது இல்லையா, அதே இடத்துக்கு வந்துட்டு இந்த 2 டீமுக்காரனும் வந்திருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல அந்த வேதிகா பொண்ணு, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக கோச்சர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு இப்ப வரல, அவங்க பையன் தான் வந்திருக்காராம். சோ அவர் பேரு உன்னிகிருஷ்ணன். சோ அவருங்க வரதால இந்த பொண்ணு என்னன்னு தெரியல, அவரை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கான். சோ அதனால நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம், இதை காரணமா வச்சு அவன் என்ன இந்த டைம்ல பழி வாங்கிடணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேதிக்கை வந்துட்டு பயந்துட்டு இருக்கா. இப்ப நமக்கு அந்த உண்மையை காமிக்கிறாங்க. சோ அவருங்க வராரு. மேடையில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. நம்ம ஆள் வந்துட்டு எதுவும் பழி வாங்குற மாதிரிலாம் எதுவும் தெரியல. இருந்தாலும் பழைய பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுக்கல. டான்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லபடியா பண்ணி முடிச்சாச்சு. நல்ல பேர் புகழ் பாராட்டு எல்லாமே அந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்களுமே வந்துட்டு பாராட்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேதிகா பொண்ணு வந்துட்டு நம்ம உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு பாக்குறாங்க. பரவாயில்ல, பழைய பகையெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சுக்காம என்கிட்ட வந்துட்டு நல்லபடியா பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது பழசெல்லாம் நான் மனசுல வச்சுக்காமலாம் இல்ல. சோ அதை வந்துட்டு இந்த இடத்துல காட்டக்கூடாது, என்னோட வேலையில வந்துட்டு நான் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சேன், அதை தான் நான் வந்துட்டு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இங்க பேசிட்டு போக இந்த பொண்ணுக்கு அப்படியே மனசுலாம் உடஞ்சு போகுது. ஃப்ரெண்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, வேதிகிட்ட உனக்கு அந்த உன்னிகிருஷ்ணனுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் இந்த பொண்ணு வேதிகா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு ஒரு பேப்பர் தான் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு மினிஸ்டரோட பொண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையன் வந்துட்டு லவ் லெட்டர் கொடுத்துறான்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி போட்டு விட அவங்க அப்பா வந்துட்டு இந்த பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது இவன் வந்துட்டு பிட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஜரி வேலை எல்லாம் பார்த்திருக்காங்க. சோ ரொம்ப நல்லவன். என்னால வந்துட்டு அவனோட வாழ்க்கையை கொஞ்சம் கேள்விக்குறியான மாதிரி இருக்கு. இப்போ ஓரளவுக்கு அவன் சரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த பையன் கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பேசலாம்னு பாக்குறாரு. ஆனா அப்பவுமே வந்துட்டு உன்னிகிருஷ்ணனுக்கு வந்துட்டு கோவம் போகல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற காலேஜ்ல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு கூட சொல்றாங்க. ஆனாலும் வந்துட்டு அவர் கேட்கல. கடைசியா வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு சொல்றாங்க, ஏப்பா பழசெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சுக்காத, இதுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க அப்பா பண்ணதால அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் கொஞ்சம் மனசு இறங்குறாரு. இன்னொரு சீன்ல அந்த கேண்டீன் மணியை காமிக்கிறாங்க. அவ போயிட்டு அந்த 2 டீம்ல வந்துட்டு சொல்றான், நீங்களாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ள உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டான். சோ அவன் தானே அந்த பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு 2 பேர் டீம் கிட்ட ஏத்தி விட இவனுங்க 2 பேரும் அந்த உன்னிகிருஷ்ணனை துரத்திட்டு போறானுங்க. கடைசி வந்துட்டு இல்ல அந்த பொண்ணு தான் வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன்
பொண்ணு அதே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவங்களுக்கு பர்த்டேவாம். ஸோ அந்த வேதிகா வந்துட்டு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி இந்த உன்னிகிருஷ்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்க. இவனு வந்துட்டு வரதா சொல்லி பேசிட்டு இருக்க இந்த விஷயம் இந்த 2 டீமுக்கு தெரியுது. அவளுக்கு பர்த்டே, ஸோ அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கா, நீ நல்லா செலிப்ரேட் பண்ண, என்ன ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பைக் சாவியெல்லாம் கொடுக்குறானுங்க. அது மாதிரி அன்னைக்கு நைட் வந்துட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறேன், நீ கண்டிப்பா வரணும் உன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னிகிருஷ்ணனை ஒரு டீம் நைட்டு பார்ட்டிக்கு கூப்பிடுறானுங்க. அங்க நம்ம உன்னிகிருஷ்ணனும் போறான். ஸோ அவன் வந்துட்டு சரக்கெல்லாம் அடிக்க மாட்டான், அவன் வந்துட்டு ஜூஸ் குடிப்பான். அந்த ஜூஸ்ல வந்துட்டு இந்த கேண்டீன் மணி என்ன பண்றான்னா சரக்க கலந்து கொடுத்துட்டான். இதை பண்ண சொன்னது அந்த ரோஷன் டீம் தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு பைக் சாவியுமே வந்துட்டு ஒருத்தன் வண்டி சாவியை கொடுத்து விடுறான். ஸோ இதை எடுத்துட்டு தான் நம்ம உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு அங்க வேகமா அந்த பொண்ணை பாக்குறதா போயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல மணி வந்துட்டு போன் பண்றான். எஸ்ஐ தெரிஞ்ச எஸ்ஐ ஒருத்தர் பாரு, அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கான், அவனை வந்துட்டு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வழியா போயிட்டு இருக்க நம்ம உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சி ஊதுறான்னு சொன்னோன்னே அவர் சரக்கு அடிச்சிருக்காரு. அவர் எவ்வளவு தூரம் சொல்றாரு, சார் நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களை கேட்கல. அவர் வந்துட்டு கஸ்டடியில் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காகவே பிடிச்சி வச்சிடறானுங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க. இந்த காலேஜ் கேம்பஸ் வழியா ஒரு பால்கார் போயிட்டு இருக்க எதையோ பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு. அங்க ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. மனுஷனுக்கு அப்படியே கதி கலங்கி போகுது. அடுத்த நிமிஷம் போலீஸ் எல்லாம் இங்க வராங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் தாறுமாறா நடக்குது. அந்த பொண்ணோட ஃபேஸ் கட்டை பார்க்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, இந்த மினிஸ்டரோட பொண்ணு வேதிகா தான். ஸோ அவங்களை யாரோ கொடூரமான முறையில் தாக்கி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துதான் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாய் மோப்ப நாயெல்லாம் கூட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா ஒரு க்ளூமே ஒன்றும் பெருசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நிமிஷம் அந்த பொண்ணை வந்துட்டு வெளியே தான் ஏதோ பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்துட்டு உன்னிகிருஷ்ணனுக்குலாம் தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் போலீஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது வேதிகா இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்துட்டு வேதிகா கிட்ட சரியா பேசல. இன்னைக்கு வந்துட்டு லவ் பண்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்க. கடைசியில் இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்க. அதே நிமிஷம் அந்த இடத்துக்கு ஏசிபி வராரு. ஸோ ஏசிபி வந்து அங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் டீட்டெயிலாம் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்க. அங்க கொலை நடந்தப்போ நைட் இந்த பொண்ணை யாரோ தூக்கிப்படும் போது ஒருத்தன் ஏதோ பார்த்திருக்கிறதா சொல்லி ஒரு க்ளூ ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த நபரை வந்துட்டு கூட்டு வந்து இந்த ஏசிபி வந்துட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, சார் ஏதோ ஒருத்தர் வந்து தூக்கி போட்டாரு, நான் பார்த்தேன், ஆனா வந்துட்டு நான் பயங்கர சரக்குல இருந்ததா அது யாரை என்னன்ட்டு என்னால அடையாளம் காட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு ஒரு திட்டமிட்ட கொலை தான் அப்படிங்கறத போலீஸ்காரங்க நல்லா ஆணித்தனமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா வந்துட்டு அது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூ வந்துட்டு போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக்ல இருந்து பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு க்ளூமே வந்துட்டு கிடைக்கல. இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்கிறத எஸ்ஐ ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர போட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு இனிமே இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்துட்டு விசாரிக்கணும். ஏசிபி வந்துட்டு இந்த கேஸை பத்தி டீட்டெயிலாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பொண்ணை பாக்குறதுக்காக நேற்று நைட்டு வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான். அவனுக்கு தான் கடைசி அந்த பொண்ணு கால் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஏசிபி வந்துட்டு இந்த காலேஜில் படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கேம்பஸுக்குள்ள போறாங்க. ஸோ அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க, விசாரிக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஏத்தி விட அந்த பையன் வந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலாம்னு சொல்லி பாக்குறான். ஆனா ஒரு வழியா ஏசிபி வந்துட்டு அவனை பிடிக்கலான்னு போக மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கான். சார் நான் வந்துட்டு அந்த கொலையை பண்ணல, நேத்து நைட்டு என்ன வந்துட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டே இருக்கான். கிட்ட வந்தீங்கன்னா நான் இங்க இருந்து குதிச்சிடும் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் மிரட்டிட்டே இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஏசிபி வந்துட்டு சும்மா இல்ல, போன் போட்டு இந்த ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர வச்சிட்டாங்க. அப்படியே அங்க இருந்து ஏசிபி அவனை எகிரி பிடிக்க 2 பேரும் வந்துட்டு கீழே விழுகிறாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்துட்டு வலையெல்லாம் போட்டு நல்லபடியா சேஃபா தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல மினிஸ்டர் தான் பொண்ணை வந்துட்டு எவன் கொலை பண்ணானோ அதே பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. அவனை இன்னும் கொஞ்ச நாள் நீங்க கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா உங்க எல்லா சீட்டும் கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் மிரட்டிட்டு போறாரு. இந்த பக்கத்துல உன்னியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு சாரி என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான், எந்த கொலையும் பண்ணிருக்க மாட்டானு அவரு ஒரு பக்கம் வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. உங்க பையனை சந்தேகன் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், விசாரிக்கும் போது தான் என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்லிட்டு ஏசிபி ஒரு பக்கம் பேசிட்டு போக அடுத்த நிமிஷம் இந்த காலேஜ் பசங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. என்னன்னு பார்த்தா தான் தெரியுது இந்த உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில் இருக்கும்போது தூக்க மாட்டி தற்கொலை பண்ணிட்டானா. சோ இந்த விஷயம் ரொம்ப வைரலா பரவ காலேஜ் பசங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு கொலைகாரனே கிடையாது, இந்த போலீஸ்காரங்க தான் பிரெடிட் பண்ணி அவரை வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, அவர் வந்துட்டு சூசைட் பண்ற அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக போலீஸ்காரங்க களத்துல இறங்குறாங்க. உன்னிகிருஷ்ணனோட அப்பா அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. போலீஸ்காரங்க ஏதோ பண்ணிட்டாங்க சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இந்த பக்கத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அதே இடத்துல அந்த ஏசிபி வந்துட்டு கூட்டத்தெல்லாம் கலைக்கிறதுக்காக தடியடிலாம் வந்துட்டு நடத்த அந்த தடியடியில இந்த ஏசிபி வந்துட்டு அடிச்சு மாண்டையெல்லாம் உடைச்சிடுறாங்க பசங்க. இதனால ஒரு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுக இந்த இஷ்யூ வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவா பேசப்படுது. இதனால வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு தரவா விசாரிக்கிறதுக்காக சிஎம் வந்துட்டு புதுசா ஒரு லேடி மேடத்தை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட பேரு பவானி. சோ இனிமே வந்துட்டு இந்த கேஸை பத்தின எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு இவங்க தான் விசாரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இந்த கேஸ் ஃபைலை கொடுத்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் ஏசிபி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாக்குறாங்க. இந்த கேஸ் ஃபைல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. நீங்க ரெக்கவரி ஆகிறதுக்குள்ள இந்த கேஸ் ஃபைல்
வேலையில வந்துட்டு நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்தது அந்த பவானி மேடம் வந்துட்டு அந்த எஸ்ஐ ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு கடைசியா அந்த உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு கஸ்டடியில வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு கையெல்லாம். சோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கடைசியா நீ என்னதான் பண்ண, என்னதான் பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேடம் அவனை வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுவான், சோ அதனால வந்துட்டு அவனோட கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தோம், அவன் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு சொல்லிட்டு கட்டை அவுத்து விட்டுட்டு தண்ணி கேட்டான், தண்ணி எடுத்துட்டு திருப்பறதுக்குள்ள அவன் அந்த கைத்தை எடுத்துட்டு தூக்க மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்க, அது எப்படியா தண்ணி குடிக்கிற அடுத்த கேப்ல அவன் சூசைட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் மேடத்துக்கே ஒரு மாதிரி காண்டாகுது. நீ ஒழுங்கா டியூட்டில இல்லாம போயிருப்ப, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ ராமச்சந்திரன் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. சோ இது ஒரு விஷயம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அடுத்து காலேஜ்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்ல போயிட்டு உன்னிகிருஷ்ணனை பத்தி கேட்கும்போது அவன் கடைசியா வந்துட்டு ஜூஸ் தான் குடிச்சிட்டு போனான். சோ போனவன் வந்துட்டு போலீஸ்காரங்க சரக்கு அடிச்சுன்னு சொல்லி தப்பா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு சொல்லிருக்கான், என்னன்னா இல்ல மேடம் வந்துட்டு அவன் ஜூஸ் தான் குடிச்சான், ஆனா அந்த ஜூஸ்ல இந்த மணிங்கிற வந்துட்டு சரக்கு கலந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அந்த லேடி மேடத்துக்கிட்ட சொல்ல அடுத்ததான் மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்காக அப்படிலாம் பண்ண பிளான் பண்ணி நீங்க தான் இதெல்லாம் கொலை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணல கேட்க, ஐயோ மேடம் நான் அப்படிலாம் இல்ல, இந்த காலேஜ்ல இந்த 2 டீம் இருக்கானுங்க உதவாக்காரனுங்க, இவனுக்கு 2 பேருக்கும் அப்பப்ப சண்டை ஏற்படுத்தி கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, அவனுக்கு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போ அந்த டீமை கூப்பிட்டு விசாரிக்கலாம், கஸ்டடியில கூட்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்க. ஆனா காலேஜ் பசங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு உன்னிகிருஷ்ணன் இப்படிதான் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, கொலை பண்ணிட்டீங்க, இனிமே வந்துட்டு எங்க காலேஜ்ல இருந்து எந்த பசங்களையும் நீங்க கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காலேஜ் பசங்களும் இங்க வந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்க தடியெல்லாம் திரும்பவும் நடக்குது. இருந்தாலும் வந்துட்டு இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்னு போக மேல் இடத்துல வந்துட்டு நம்ம பவானிக்கு வந்துட்டு கால் வருது. ஏற்கனவே வந்துட்டு இது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இந்த டைம்ல வந்துட்டு நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அமைதியா வாங்க, அந்த பசங்க எப்பயாவது வெளியே வருவானுங்களா அப்ப நம்ம வந்துட்டு அவங்கள பிடிச்சி கஸ்டடியில வச்சு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போக அதே இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரியை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த காலேஜ்ல வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காரு. சோ இப்பதான் இவரோட டியூட்டி. ஜாயின் பண்ணிட்டு அந்த பக்கம் போகும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் வந்துட்டு சாதாரண ஆளு கிடையாது, காலேஜ்ல வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒன்னா இருந்தாங்க, அந்த பையனோட கையை உடைச்சு பெரிய கேஸால மாட்டிக்கிட்டாரு, அதனால வந்துட்டு டிரான்ஸ்பர் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்க. இதே காலேஜ்ல வந்துட்டு ஒரு அழகான ஒரு லேடி மேடம் இருந்தாங்க இல்லையா, சோ அந்த மேடம் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு, இவங்களுக்கும் அவங்கள பிடிச்சு போச்சு, வந்தோடனே 2 பேரும் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த நிமிஷம் அப்படியே கட் பண்ணா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவனே தெரியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் பசங்களாம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஹீரோவும் அந்த லேடி மேடமும் வந்துட்டு அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி அந்த லவ் எல்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் சார் வந்துட்டு போயிட்டு பாக்குறாரு. சோ அவர்கிட்ட வந்துட்டு பேசும்போது அவங்க பையன் வந்துட்டு இதே காலேஜில் தான் படிக்கிறான், ஆனா இந்த கேங்க கூட சேர்ந்துட்டு வீணா போயிட்டா, என் பொண்டாட்டி நானும் இப்ப பிரிஞ்சுதான் இருக்கும், சோ என் பையன் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருந்தானா நாங்க 2 பேரும் எப்பவே சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலேஜ்ல என்ன பிரச்சனை என்ன மேட்டர்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது A to Z வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு சீன்ல வந்துட்டு அப்படியே போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு கேங்கா போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பசங்க வந்துட்டு எப்பயாவது வெளியே வந்ததுன்னா அப்படியே கரெக்டா தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு மீட்டிங் போறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு காலேஜ்ல இனிமே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே வந்துட்டு காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் வந்துட்டு இறந்து போயிட்டா, அது உங்களுக்கே நல்லா தெரியும், இனிமே வந்துட்டு இந்த 2 டீமும் 3 டீம் இந்த மாதிரி டீமா இருக்காதீங்க, எல்லாம் ஒத்துமையா இருங்க, போலீஸ் வந்துட்டு உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கு, எந்த நேரத்துல என்ன வேணா ஆகலாம், எல்லாரும் ஒத்துமையா இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டா ஒரு டீம் கூட வந்துட்டு ஒத்துமையா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தனியா ஏஞ்சி கிளம்பி போறானுங்க. அடுத்த சீனா பவானி மேடத்தை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு பக்காவா ஒரு வந்துட்டு ஸ்கெட்ச் போடுறாங்க. நாமளே வந்துட்டு தானே போய் பசங்களை பிடிக்க கூடாது, ஆனா வந்துட்டு சில ரவுடிங்களை வந்துட்டு அமுச்சு விடுறாங்க, நீங்க போயிட்டு அந்த பசங்களை வம்புழுத்து அவங்களுக்கு ஈத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நம்ம பவானி மேடம் அமுச்சு விட அங்க போயிட்டு பசங்களா போயிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்க்கே போன் பண்றாரு, நம்ம பவானி மேடத்துக்கு தான் கால் பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வெளியே இருக்கிற பசங்க வந்துட்டு ஏதோ உள்ளுக்குள்ள சண்டை நடக்கிற மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் கிளம்பி சீக்கிரம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மேடம் வந்துட்டு ரொம்பவே கேர்லெஸ்ஸா வந்துட்டு பதில் சொல்றாங்க, அப்படியா இப்படியா அப்படி சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இப்ப பயங்கர கடுப்பாகிறாரு. ஏஞ்சு போயிட்டு அங்க இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே அடிச்சு அங்க இருந்து எல்லாத்தையும் துரத்தி வெளியே தூக்கி போட்டு கேட்டையே லாக் பண்றாரு. திரும்ப வந்துட்டு அதே ஏசிபி மேடத்துக்கு கால் பண்றாங்க, ஏங்க வரங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க, இல்ல மேடம் நீங்க பொறுமையாவே வாங்க, அடிச்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணி கேட்ல போட்டுருக்க வந்து பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பக்காவா கெஸ் பண்ணிட்டாரு, இது எல்லாமே வந்துட்டு போலீஸோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் எடுத்து சொல்லி ஒட்டுமொத்தம் இப்ப 2 கேங்கா இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரே கேங்க ஒத்துமையா ஆக்கிட்டாரு நம்ம ஹீரோ. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா ஃபைட் பண்றாரு, கொஞ்சம் மாஸ் ஹீரோவா இருக்காரு இல்லையா, சோ அதனால வந்துட்டு பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சு போகுது. அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க, காலேஜ் கேம்பஸ்ல ஒரு கார்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் ஹீரோ வந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்துட்டு அந்த அழகான ஒரு மேடம் இருந்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்துட்டு சொல்ல அந்த மேடம் வந்துட்டு போயிட்டு பாக்குறாங்க கீழே நம்ம ஹீரோ பேசுறது, அவங்களுக்கு வந்துட்டு மனசை உடஞ்சு போகுது, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு அளவுக்கு லவ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம
நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இதயம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு 4 வெற்றிகள் இருக்கு, அதுல வந்துட்டு அது ஒண்ணுதான், மீதி 3 நீ தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டாரு. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணும்போது காலேஜ்ல வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு 4-5 பேர் வந்துட்டு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. பாக்குறது வந்துட்டு போலீஸ்காரங்க மாதிரி தெரியுது. சோ இதெல்லாம் வந்துட்டு கெஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன கேட்காம யாரும் வெளியே போகாதீங்க, காலேஜ்ல வந்துட்டு நமக்கே தெரியாம நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரங்க மாதிரி தெரியுது, எல்லாமே வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நைட் டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மணி அந்த கேண்டீன் வச்சு நடத்துறான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா இந்த மகேஷ் டீம்ல இருக்கிறவன் அவன் என்ன பண்ணிருக்கான்னா ஆதிரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. சோ அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக இப்ப வெளியே போயிருக்கானா. சோ அதை தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏண்டா நான் வந்துட்டு போக கூடாதுன்னு சொன்னா எதுக்காக வெளியே போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு 2 ஃப்ரெண்டுகளையும் கூட்டு போயிருக்கானா. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பசங்க ஆதிரா வீட்டுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ அதை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அட்டன் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கானுங்க. சோ அதே இடத்துல இந்த சஸ்பெண்ட் ஆன எஸ்ஐ ராமச்சந்திரன் இருக்காரு. இந்த பசங்களை பார்த்த உடனே நேரா வந்துட்டு பவானி மேடத்துக்கு வந்துட்டு கால் பண்ணி இந்த பசங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பசங்க இந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு பைக் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல கார் எடுத்து சேஸ் பண்ணிட்டு ஏசிபியுமே ஒரு பக்கத்துல வந்துட்டாரு. உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு போல. இவர் வந்து அந்த பசங்களை பிடிக்க அவனுங்க வந்துட்டு இவங்களை அடிக்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அதுல ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிறான். மீதி 2 பேரும் நீ தப்பிச்சு ஓடிடுறா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பிக்க விட்டுட்டு இந்த ஒருத்தனை மட்டும் பிடிச்சிட்டாங்க இல்லையா. சோ இவனை வந்துட்டு கார்ல தூக்கி போறாங்க. அடுத்தது அதே இடத்துக்கு பவானி மேடமும் வராங்க. சோ இவளை தூக்கிட்டு போலாம், என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த பையன் பிடிப்பட்ட அந்த பையன் என்ன பண்ணிட்டானா ஒரு கால் எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு அப்படியே பாக்கெட்ல போனை வச்சிட்டான். இவங்க 2 பேரும் சில விஷயங்கள் அப்படியே பேசுறாங்க. இவனை வந்து இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போக கூடாது, இவனை வந்துட்டு இந்த இடத்துல வைப்போம் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோவோட டீம் வந்துட்டு அந்த பசங்கள்ட்ட இருக்கும்போதே போன்ல என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில காலேஜ் கேம்பஸை காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு பவானி மேடம் இந்த ஏசிபி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்க ஒருத்தவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் என்னமோ இந்த காலேஜுக்குள்ளதான் இருக்கான், அவனை வந்துட்டு நாங்க கண்டுபிடிக்கிறோம், ஆனா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. நாங்க வந்துட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், சோ அவனை வந்துட்டு நாங்க இங்க கூட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த மேடத்துக்கு வந்துட்டு ஒரு போன் ஒன்று வருது. அந்த போன்ல பார்த்தா இங்க வந்துட்டு இந்த போலீஸ்காரங்க டீம் நேற்று அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பையனை பார்க்கலாம் சொல்லிட்டு போனா அந்த இடத்துல அந்த பையனே காணோம். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாரு. அந்த போன்ல எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிருப்பாங்க இல்லையா. சோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அங்க இருக்கிற ரவுடிங்களை அடிச்சு போட்டு அந்த பையனை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாரு. சோ இதுதான் நடந்துருச்சு. சோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நானே வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு 10 நாளுக்குள்ள முடிக்கிறோம், அது வரைக்கும் நீங்க யாரும் தலையிடாதீங்க சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்துட்டு சொல்லி இந்த பிரச்சனையை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பி விடுறாரு. ஹீரோ வந்துட்டு பசங்களெல்லாம் கூட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 டீமே வந்துட்டு இனிமே வந்துட்டு நீங்க என்ன கேட்காம எதுவும் தனியா போக கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்போ ஒத்துமையா மாறிட்டாங்க. இந்த கேஸை இனிமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிக்க போறாரு. சோ என்ன கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு பெருசா தெரியல. அடுத்த நாள் வந்துட்டு இதே கேம்பஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஒன்று நடக்குது. இந்த சினிமா டிராமாலாம் எடுக்கிறதுக்காக அந்த எஸ்ஐ தான் வந்துட்டு ப்ரொடியூசராம். ஸோ அவர்கிட்ட ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இந்த பசங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்கானுங்க. அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோ இருக்காரு. அதில் வந்துட்டு ஒரு பையன் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட லவரை நான் பார்த்துட்டு வரணும் சார், ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். சரிடா சரி போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அமுச்சு விடுறாங்க. அப்படி அவர் அமுச்சு விடும்போது பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு சிக்னல் காமிக்கிறானுங்க. ஸோ இன்னும் வந்துட்டு இந்த டீமுக்குள்ள அந்த யூக பிரச்சனைலாம் இருக்கு போல. ஸோ இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பையனை அமுச்சு விட அந்த வழியா போற ஒரு போலீஸ்கார் வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனோட லவர் தான் வந்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் வருவான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துக்கு இப்ப அந்த சஸ்பெண்ட் ஆன எஸ்ஐ இருக்கார் இல்லையா, அவரு திரும்ப ரெக்கவர் ஆகி டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு. அவரு போயிட்டு இந்த மாதிரி உன் லவர் வரும்போது வந்துட்டு சரக்கு அடிச்சு மாட்டிக்கிட்டான் போலீஸ்ல, நீங்க இருக்கிறதா வந்துட்டு சொன்னா உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கு. ஆனா இங்க இருக்கிற எஸ்ஐ வந்துட்டு கேட்கல, இல்லம்மா உன்னை கூட்டு வர சொன்னா அவன் தான் வர சொன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார ஜீப்ல அந்த பொண்ணு ஏறி உட்கார கொஞ்ச தூரம் பார்த்தாக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டு வந்திருக்கு. ஏங்க இங்க கூட்டு வந்திருக்கு சொல்லி அந்த பொண்ணு இறங்கவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிருக்கு. தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரான். அந்த பொண்ணை ஏதோ பண்றதுக்காக தான் அவன் கூட்டு வந்திருக்கான். சோ அதே இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி. சோ இவ்வளவு நேரம் நடந்துச்சு இல்லையா, அந்த பையனை அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு அனுமதிச்சுதான் நம்ம ஹீரோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. சோ இப்ப அவனை விட்டு இந்த போலீஸ்காரரை பிடிச்சி தரன்னு அடிச்சு அடுத்த நாள் காலையில நமக்கு இங்க காமிக்கிறாங்க. எல்லாரோட முன்னாடி வந்துட்டு இந்த ஏசிபி இந்த பவானி மேடம் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணது வேற யாருமே இல்ல, உங்க டீம்ல இருக்க ஆளு தான், நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த எஸ்ஐயை வந்துட்டு இழுத்துட்டு வரானுங்க. இழுத்துட்டு வந்து விட்டுட்டு நம்ம ஹீரோவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த கொலையை யார் பண்ணாங்க, இதுக்கான பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு எல்லாமே இந்த எஸ்ஐ சொல்லுவான். இவங்கிட்ட எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனையே சொல்ல வைக்கிறான். இந்த கொலைகார யாரா நீயே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐயை பார்த்து நம்ம ஹீரோ கேட்கும். அப்படியே அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கையை தூக்குறாரு. கையை நீட்டும் போது யாருன்னு பார்த்தா
பார்த்தா அந்த ஏசிபியா இருக்கான். ஸோ இவ்வளோ நேரமா இந்த கொலையை இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எல்லாமே இந்த ஏசிபி தான். ஸோ அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க நமக்கு. இந்த வேதிகா பொண்ணு வந்துட்டு அந்த மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த லேடி மேடத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் கால் ரீச் ஆயிருக்காது. இந்த வேதிகாவோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆதிரா. ஸோ இந்த பொண்ணு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு அந்த எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்துருக்காங்க. இவங்க என்ன இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மேடம் இங்கே தான் இருக்காங்க, நீ வந்தீங்கன்னா சீக்கிரமா பார்த்துலாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த பொண்ணு வெயிட் பண்ணியிருப்பாங்க. உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கேயா இருக்காங்க, இது ஏசிபியோட கெஸ்ட் ஹவுஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இங்க தான் இருக்காங்க, நீ வேணா போயிட்டு பாக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதிகா பொண்ணு போயிட்டு கேட்டிருக்காங்க. அங்க வந்துட்டு தான் இந்த எஸ்ஐ ராமச்சந்திரன் வந்து நின்றுட்டு இருக்காரு. சார் இந்த மாதிரி வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்கணும், உள்ளதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லம்மா இது ஏசிபியோட கெஸ்ட் ஹவுஸ், அவங்களாம் இங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்துட்டு இந்த பொண்ணு போயிட்டு தன் ஃப்ரெண்ட் ஆதிரா கிட்ட வந்துட்டு அவங்க இங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏசிபி வந்துட்டு உள்ள சட்டம் இல்லாம கிளம்பி வராரு. வந்து எஸ்ஐ கிட்ட யாரு ஏதோ வந்து கேட்ட மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னோன்னு இந்த எஸ்ஐ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு வந்துட்டு மேடத்தை வந்துட்டு கேட்டு வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டேன்னு சொன்னோன்னு யார் எதை அப்படி சொல்லிட்டு சிசிடிவி கேமரா எல்லாம் பாக்குறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்டிருக்காங்க இல்லையா அந்த வேதிகா, அப்படி கேட்டிருக்கும் போது இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கேமரால படம் பிடிச்சிருக்காங்க விண்டோ கிட்ட. சோ அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, அந்த ஆதிரா. சோ இவன் இந்த பொண்ணு வந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணு தானே எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த ஏசிபியும் ஒன்னா வந்ததை பார்த்தாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிண்டோ கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தெரியுது அவங்க ரெண்டு பேரும் இல்லீகல் அஃபேர்ல இருந்தது தெரியுது. சோ இதை பார்த்தோன்னே இவருக்கே பயங்கர ஷாக் ஆகுது. இந்த விஷயம் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு அந்த லேடி மேடத்துக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி அவளை வந்துட்டு சும்மா விடக்கூடாது, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் கொலைக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ அவளோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு இந்த வேதிகா பொண்ணுகிட்ட வந்துட்டு அவார்டு கொடுக்கும் போதெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு தான் எவ்வளோ ஒருத்தி வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கா, அவளை ஒழுங்கா இருந்துக்கு சொல்லு இல்லைன்னா கொலை பண்ணிடுவா, அவ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு அப்படியே மிரட்டுற மாதிரி பேசியிருக்காங்க இந்த எஜுகேஷன் மினிஸ்டர். அடுத்ததான் வந்துட்டு வேதிகா போயிட்டு ஆதிராவை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த மேடம் வந்துட்டு மிரட்டியிருக்காங்க. அப்படி மிரட்டுற அளவுக்கு நீ என்ன பண்ணு சொல்லும் போது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறத வீடியோ எடுத்திருக்காங்க. இதை வந்துட்டு நான் வெளியே கொண்டு வருவேன். அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தான் புருஷனே வந்துட்டு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இந்த பொண்ணு எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ சமயம் பார்த்து நான் வெளியிட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் இந்த வேதிகா உன்னியை லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவனை வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு வா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இந்த போலீஸ்காரங்க வரும்போது தான் உன்னியை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு உன்னி எங்க போறேன்னு சொல்லி விசாரிச்சதுல போலீஸ்காரங்க வந்துட்டு வேதிகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு எங்க வெயிட் பண்றா, ஸோ அவளை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க ஏசிபியும் இந்த எஸ்ஐ ராமச்சந்திரனும் சேர்ந்து வேதிகா அங்க இருக்கிற இடத்த பார்த்து அந்த பொண்ணை வந்துட்டு கூட்டு போயிருக்காங்க. உன்னி வந்துட்டு இங்க உன்னை கூட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு ஈத்துட்டு போயிட்டு பயங்கரமா வந்துட்டு இந்த ஏசிபி அடிச்சிருக்கான். உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், உன் ஃப்ரெண்டு தானே அந்த ஃபுட்டேஜ் வச்சிருக்கா, யாருடியாவ ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த வேதிகா வந்துட்டு அப்பயே சொல்லவே இல்லை, நீங்க என்ன கொண்டு போட்டாலே என் ஃப்ரெண்டை வந்துட்டு நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனு அவளை அடிச்சு போட்டுட்டு இந்த எஸ்ஐ ராமச்சந்திரன் இழுத்துட்டு போயிட்டு ரேப் பண்ணி அந்த பொண்ணு மயக்கம் அடைகிற அளவுக்கு பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஏசிபி வந்துட்டு சொல்றான் சார் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொன்னவனு இவன் அதோட விடாம ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த பொண்ணு தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டு எஸ்ஐ ராமச்சந்திரன் கிட்ட இந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு நீ காலேஜ் கேம்பஸுக்குள்ள போடு, இவளோட டெட் பாடியை பார்த்து தான் அந்த பொண்ணு வீடியோ எடுத்தால அவளுக்கு ஒரு பயம் வரும், இந்த வீடியோ வெளியிட்டா நமக்கு இதே கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கா பிளான் பண்ணி தான் இந்த போலீஸ்காரங்க இந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அது இல்லாம போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு சந்தேகம், இந்த எல்லா விஷயமும் வந்துட்டு தான் லவருக்கு வந்துட்டு இந்த உன்னிக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னியை வந்துட்டு உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி கஸ்டடியில வச்சு அவனை அடிச்சு கொலை பண்ணி தூக்கில் அப்படியே தொங்க விட்டு கொலை பண்ணி போட்டு வச்சிருப்பானுங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி இவனுங்களாம் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த கொலையும் வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேர்ந்து தான் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா விஷயத்தையும் அப்படியே அங்க இருக்கிற போது சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் இந்த ஏசிபி துப்பாக்கி எடுத்து எஸ்ஐ வந்துட்டு சுட்டுட்டாரு. ஏன்னா எல்லா உண்மையை வந்துட்டு கக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுட்டது மட்டும் இல்லாம அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அவனை வந்துட்டு போலீஸ்காரர் எல்லாமே துரத்திட்டு போக நம்ம ஹீரோ வந்துட்டு துரத்திட்டு போறாரு. ஏசிபி வந்துட்டு மொட்டை மாடியில போயிட்டு ஹீரோவை அடிக்கிறத ஃபைட் பண்ண ஹீரோவும் பயங்கரமா சண்டை போறாரு. துப்பாக்கியில கீழே விழுந்து போச்சு. அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஒழுங்கா சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. ஆனா வந்துட்டு அவன் அப்படியே சரண்டர் ஆகுற மாதிரி ஒன்னும் தெரியல. இருதல நம்ம ஹீரோ நானும் உன்னை விடுற மாதிரி எல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியில அப்படியே டப்பு டப்புன்னு சுட்டு அதே இடத்த மாடியில இருந்து கீழே விழுந்து அவனை கொலை பண்ணி போறாரு. அங்க இருந்து நம்ம ஹீரோ அப்படியே பார்க்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு லேடி போலீஸ்காரங்க வராங்க. சோ இவங்க வந்துட்டு பார்த்திருந்தா நல்லா தெரியும். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசி பேசி சிரிச்சிட்டு இருந்தார் இல்லையா கீழே, அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, அவங்க வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர். சோ அவங்க இங்க வந்திருக்காங்க. இங்கதான் படத்தோட ஒரு பயங்கரமான ட்விஸ்டா ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த காலேஜில் சேர்றதுக்காக இருந்த இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இந்த போலீஸ்காரங்களே வந்துட்டு தடுத்து நிறுத்திருக்காங்க. அவருக்கு பதிலாக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசருங்க. சோ
அவரை வந்துட்டு நீங்க வாதியார் மாதிரி போயிட்டு இந்த கேஸ் விஷயம் மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே உள்ளுக்குள்ள இருந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் அந்த மேட்டர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிருக்காங்க போலீஸ்காரங்க. அதனோட அடிப்படையில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்திருக்காரு, எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. ஹீரோ போன் ஹிஸ்டரிலாம் வச்சுதான் அந்த வேதிகா வந்துட்டு கடைசியா பேசுனது ஆதிரான்னு தெரிஞ்சிருக்கும். ஆதிரியா கிட்ட கூட்டு விசாரிக்கும் போது நான் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி தான் நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொன்ன உடனே தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணு நைட் டைம்ல அங்க நிக்க சொல்லி அதே டைம்ல வந்து தான் எஸ்ஐ ராமச்சந்திர கூட்டு போக இப்படி எல்லாமே பக்கா பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோ இந்த கேஸை முடிச்சிருக்காரு. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு வாதியார் கிடையாது, ஒரு போலீஸ் ஆபீசர். சோ இந்த கேஸ் இப்ப முடியுது. இந்த கேஸுக்கான காரணமும் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரி முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.